அரசு உயர்கல்வி நிறுவனங்கள், சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மின்சார வாரியம்ல டி பிரிவு பணியிடங்களும் அவுட் சோர்சிங் மூலமா தான் போகுது. அப்படின்னா அவுட் சோர்சிங்னா குத்தகை மூலமாக ஒரு மனிதவள நிறுவனங்களிலே அந்த வேலையை எடுத்து செய்யலாம். ஆனா அவங்களுக்கு அரசாங்கம் தான் அவங்களுக்கு பணி கொடுக்கறாங்க. அவங்க வேலையாட்களை அமர்த்தி அந்த வேலை வாங்கி கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளர்கள் சந்திக்கும் இன்னல்கள் ஏராளம். பாத்தீங்கன்னா இதுல உழைப்பு சுரண்டப்படுகிறது, ஊதியம் சுரண்டப்படுகிறது, மனித உரிமை மீறல் இருக்கிறது, சமூக நீதி, இடஒதுக்கீடு இடமே கிடையாது. இந்த அவுட் சோர்சிங் முறையை கண்டிப்பாக ஒழித்து விட்டு, ஏன் தெரியுங்களா, 100 கோடி ரூபாவோ 150 கோடி ரூபாவோ அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 12 கோடி ரூபாய் மட்டும்தான் அவங்க சம்பளமா கொடுக்குறாங்க. மிச்சம் 140 கோடி ரூபாய் என்ன ஃபினாயில் வாங்குறதுக்கும் தொடப்பம் வாங்குறதுக்குமா யூஸ் பண்ணிக்கிறாங்க? அப்ப என்ன அது அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் சொல்றாங்க. இதெல்லாம் ஒழிச்சிட்டாதான் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும், மனித உரிமை மீறல நம்ம குறைக்கலாம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது டெம்பரரி தற்காலிக பணியிடங்கள். அந்த தற்காலிக பணியிடங்கள்ல 5 வருஷம் பணியாற்றினா அவங்களுக்கு நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. தனியார் நிறுவனங்கள்ல 80% உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாலிசி டிசிஷன் சட்டத்தை கொண்டு வந்தா கண்டிப்பாக அரசு வேலை இல்லைன்னு ஆயிப்போச்சு. அட்லீஸ்ட் தனியார் வேலையிலாவது அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். இந்த பாலிசி டிசிஷன் பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த பாலிசி டிசிஷனுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஒரு சட்டத்தை போட்டால் கண்டிப்பாக 80% இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். இது ஒரு சொல்யூஷனாக நாங்க சொல்றோம். இத மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிறைய முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அதற்காக 4 இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஒரு மாற்றத்தை கொடுக்க வேணும், சிஸ்டத்தை மாத்தணும்னா அது மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய போராட்டம் என்பது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு டொபாக்கோ மாஃபியாவை எதிர்த்து தான் அவர் போராடினாரு. அதற்காக அவருக்கு விருதுகள்லாம் கிடைச்சது. ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல அமெரிக்கால கொடுத்தாங்க. அதே போல யுனைடெட் நேஷன்ஸ்ல WHO அவார்டு 2 வாங்கியிருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. எதற்காக? இந்த கிராமப்புற சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தி 108 ஆம்புலன்ஸ் போன்ற திட்டங்களை கொடுத்ததற்காக WHO அவார்டை அவங்க வாங்குறாங்க. டோனி பிளேர் அவர் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர், பில் கேட்ஸ், பில் கிளின்டன் அமெரிக்காவுடைய அதிபர், அதே போல கோய்சுமி சொல்லிட்டு ஜப்பானுடைய பிரதமர், கோஃபி அன்னன் என்ற யுனைடெட் நேஷன் ஜெனரல், இவர்கள் வாங்கிய விருதை மருத்துவர் அன்புமணி இந்தியாவில் வாங்கியிருக்கிறாரு. ரோட்டரி இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் போலியோ எராடிகேஷனுக்காக, போலியோ ஒழிப்பதற்காக இந்த சாதனைகள் எல்லாம் அவர் செய்ததற்காக அந்த இன்டர்நேஷனல் விருதை அவருக்கு டெல்லியில கொடுக்கறாங்க. இத்தனை அவார்ட்களையும் அவர் வாங்கியிருக்காரு. ஆனா அங்க டெல்லியில தான் தெரியும், அது இன்டர்நேஷனல் தான் அவரை பத்தி தெரியும். இங்க யாரும் அவருடைய சர்வீஸ்ல கண்டுக்கவே இல்லை, அதை பத்தி அவர் பெருசா எடுத்துக்கிட்டதும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கீதையில சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு விஷயத்துல தான் அவர் பயணிச்சிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லாரும் அவர்களுடைய கட்சி தலைவர்களை பற்றி குறுக்கீடுகள் இல்லாமல் உங்களுக்கு 20 நிமிடம் நான் அழைத்திருக்கிறேன். நன்றி சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் அவர்களுடைய தலைவர்களை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை நிறைய சொல்லிருக்கீங்க. என்னுடைய அன்புமணி அவர்களை பற்றி நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க. அடுத்து நீங்க நன்றி சொல்லி முடிக்க. நன்றி. இறுதியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை அறிவிப்பை வெளியிட்டீர்கள். அதற்கு பட்ஜெட் ஒதுக்கி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அதே போல கூட்டுறவு கடன் தள்ளுபடியை எதிர்பார்க்கின்றோம். இலவச மின்சாரத்திற்கு உடனடியாக எதிர்பார்த்திருக்கின்றோம். டாஸ்மாக் மதுக்கடைகளை படிப்படியாக மூடி பெண்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான அறிவிப்புகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆல்டர்னேட் ரெவென்யூ பற்றிய முழு திட்டங்கள் வேண்டும். அவுட் சோர்சிங் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். தற்காலிக பணி செய்பவர்களுக்கு அது நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். தனியார் நிறுவனங்களில் அந்த இளைஞர்களுக்கு 80% வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் என்னுடைய கோரிக்கை. முக்கியமான கோரிக்கை காவிரி தர்மபுரி உபர்நீர் திட்டத்தை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அது என்னுடைய முக்கியமான கோரிக்கை. நான் வேற எதுவுமே கேட்கல. தர்மபுரி மாவட்டத்திற்கு காவிரி உபர்நீர் திட்டத்தை கொண்டு வாங்க. நான்
இந்த 1 லட்சம் கிராமத்துல தான் போய் பயணிச்சுட்டு இருக்கிறேன், கிராமத்துல தான் போயிட்டே இருப்பேன். 1 லட்சம் 2 லட்சம் விவசாயிகளோட கையை போய் பிடிப்பாங்களே, என் கையை பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லுவாங்க, ஏதாவது ஆசையா கையை பிடிப்பாங்க. அந்த கை எப்படி இருக்குமா தெரியுமா இருக்கும் தலைவர்களுக்கு, அப்படி கரடு முரடா ரஃப்பா கரம்பு காய்ச்சி போய் காயம் போயிருக்கும் அந்த கை. ஏன்னா அவங்க சேர் சகதியில மட்டும் இல்ல, பாறையில வேலை செய்யறாங்க, மண்ணிலையும் கடப்பாறையிலையும் மண்வெட்டிலையும் வேலை செஞ்சு கையெல்லாம் அவ்வளோ கரம்பா இருக்கும். அந்த கையை, அந்த விவசாயிகளோட கைகளை விட்டு விடாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.